இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி நம்முடைய சகோதரர் அண்ணன் சிவராஜசேகரன் அவர்களின் 50வது பிறந்த நாள், பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சி. அதாவது பிறந்த நாளை எப்படி வேணா கொண்டாடுறத பார்த்துருக்கோம், வேற வேற விதமா கொண்டாடுவாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல புது புது ஐடியா கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட பிறந்தநாள் விழாக்கள் கொண்டாடும் இந்த சமயத்தில் நம்மளுடைய கட்சியுடைய மூத்த முன்னோடிகளை ஒரு கௌரவப்படுத்தும் ஒரு நிகழ்ச்சி அண்ணன் ஏற்பாடு செய்திருப்பது கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரி தான். நீங்க எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரி தான். ஏன்னா என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்கு, நீங்க ஏன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தீங்க அப்படின்னு. நான் அவங்களுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா, இந்தியாவில ஏதாவது ஒரு கட்சி ஒரு கிராமத்திலையும் ஒரு தெருவிலையும் இன்னும் இருக்குன்னா அது காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். ஏன்னா அந்த காங்கிரஸ் கட்சிக்கு தொண்டர்கள் இன்னைக்கு இல்ல, நேற்று எங்க திருவள்ளூர்ல இந்த எங்க டிஸ்ட்ரிக்ட் கமிட்டி மீட்டிங் நடந்தது. அப்போ ஆவணி செஷன், ஆவணியில ஏஐசிசி ஒரு செஷன் நடந்தது 1955. அதுவே 70வது ஆனுவல் செஷன் காங்கிரஸ். 1955 நடந்த செஷனே காங்கிரஸ்க்கு 70வது செஷன். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம். அந்த ஆவணியில தான் முதல்ல சோசியலிசம் பத்தி பேசினார். நான் மறுபடியும் எல்லாருக்கும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நம்மளுடைய இந்த நிலைமைக்கு நாம் ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு, ஒரு மரியாதையான வாழ்க்கையை வாழ்வதற்கு நிறைய பேர் பேசியிருக்கலாம். ஆனா வேலை பார்த்தது காங்கிரஸ் மட்டும்தான். அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுவதிலிருந்து பல சட்டங்களை ஏற்றுவது காங்கிரஸ் தான். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழ்ந்த எங்களுடைய மூத்த முன்னோடிகளை இன்று கௌரவப்படுத்துவது என்பது எல்லோருக்கும் பெருமையான ஒரு விஷயம். அவர்களுக்கு இன்னும் கூட எங்களை மாதிரி இளைஞர்களுக்கு அவர்களது சித்தாந்தத்தை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று நான் பணிபுரியுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய காரர் எல்லாத்தையும் இருக்காங்க. இது நிறைய பேர் சொல்றாங்க, இது மாஸ் பார்ட்டி, இது காடர் பார்ட்டி இல்லைன்னு. நான் அப்படியே மாத்தி சொல்றேன், இது ஒரு காடர் பார்ட்டி. கனெக்ஷன் தான் இல்ல, காடர் இருக்காங்க, கனெக்ஷன் தான் இல்ல. சோ நம்ம காங்கிரஸ் கட்சியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் இருக்கிற காரரோட கனெக்ஷன் ஏற்பட்டுதான் போதும். அதனால நாங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி எல்லா இடத்துலயும் கனெக்ட் சென்டரை உருவாக்கி எல்லா பழைய காங்கிரஸ் தொண்டர்களோடு தலைவர்களோடு ஒரு கனெக்ஷனை உருவாக்குறோம். இன்னைக்கு கூட நான் திருச்சியில போயிருந்த போது அவங்க கிட்ட கேட்ட ஒரே ஒரு கேள்வி இதுதான், ஒரே ஒரு வேண்டுகோள் இதுதான். நான் திருச்சிக்கு ஒரு 5 நிமிஷம் உங்க கட்சி ஆபீஸ்க்கு வந்துட்டு போறேன். அப்ப நீங்க உங்க ஊர்ல உங்க தெருல காங்கிரஸ்காரங்க யார் இருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க ஒரு நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தையை கேட்டுட்டு வாங்க. காங்கிரஸ் கட்சி ஆட்டோமேட்டிக்கா அது உயிர்ப்பிச்சிடும் என்ற வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நாம் இன்று அண்ணனிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் அதுதான். அண்ணன் இந்த மேடையை அமைச்சு பல பேரை கௌரவம் பண்ணாரு. நம்ம பெருசா மேடை பெரிய சாதனம் தேவையில்லை. நம்ம தெருவில் இருக்க பழைய காங்கிரஸ்காரரை போய் ஒரு நாள் உட்காந்து பார்த்து, நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா, கட்சியில உங்களை விசாரிச்சாங்க, கட்சியில உங்களை பத்தி பேசணும் அப்படின்ற 2 வார்த்தை சொன்னாலே அவர்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் நான் நினைக்கிறேன். இதை நாம் எல்லோரும் செய்ய வேண்டும். நிறைய பேர் நீங்க மாற்று கட்சியில இருக்காங்க, ஆனா கொஞ்ச நேரம் பேசுனீங்கன்னா 5 நிமிஷம் சொல்லுவாங்க, நாங்களும் காங்கிரஸ் தாங்க, எங்க அப்பா காங்கிரஸ் தான், நான் காங்கிரஸ் தான் அப்படின்ற வார்த்தை வரும். அது வரலன்னா நான் என் பேரை மாத்திக்கிறேன். அதனால அப்படிப்பட்ட நினைவுகளை நீங்க புதுப்பிக்கணும். அதுதான் இன்னைக்கு அண்ணன் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்க ஒரு விஷயம். அருமையான ஒரு 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 வழிமுறை எங்களுக்கு அவருடைய பிறந்த நாள்ல காட்டிருக்கிறதுனால அண்ணன் சிவராஜசேகரன் அவர்களுக்கு இன்னும் நீடூடி அவர் நல்ல ஹெல்த்தோட நல்ல ஒரு ஆட்சியுடைய ஒரு பெரிய மாண்போட இருக்க வேண்டும் என்று இந்த இடம் வேண்டி கேட்டுக்கொண்டு, ஒரு அவசரமான வேலை இருக்கிறதுனால நான் விடைபெறுகிறேன். நீங்க இந்த நிகழ்ச்சியை மறுபடியும் சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி கொடுக்குமாறு உங்களை மன்றாடுகிறேன்.